நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 4 பானங்கள நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, நைட்டு தூக்கமும் நல்லா வரும். தூங்குற நேரத்துல உங்களுக்கு எடை இழப்புக்குமேவும் இது உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. 4 பானங்கள் இன் த சென்ஸ் ஒரே நாள் அது நாளையுமே குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாள் நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணலாம். பொதுவா இந்த எடை இழப்பு அப்படின்றதுக்கு வந்து நெறைய பேர் ஜிம்முக்கு போயி, அதுக்கு பயங்கரமா வேர்வை சிந்தி, அந்த எக்ஸர்சைஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் எஸ் அது கரெக்ட் தான். ஸ்டில் நீங்க வந்து இந்த இன்டேக் அப்படின்றதுமேவும் ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். பெருசா நீங்க எந்த ஒரு எக்ஸர்சைஸும் பண்றதில்ல. ஆனாலுமேவும் வெயிட்ட வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலும், எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிற பெர்சனா இருந்தாலும், நான் சொல்லப் போற இந்த 4 வகையான டீ நீங்க வந்து குடிச்சிட்டு வரலாம். பொதுவா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி டீ எல்லாம் குடிக்கக் கூடாதே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றது நார்மலா நம்ம போடக்கூடிய பால்ல தேயிலை கலந்து குடிக்கக்கூடிய அந்த டீ கிடையாது. இது ஒரு டிஃபரண்டான 4 வகையான டீ. அதுல நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா டீ. இந்த டீ நீங்க குடிக்கிறதுனால நைட்டு தூங்கும் பொழுதே உங்களுக்கு வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ மன அமைதி, மன நிம்மதி, நைட்டு நல்ல தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதினா டீல ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆல்சோ இது வந்து மெட்டபாலிசத்தை இன்கிரீஸ் பண்ணுது. இந்த புதினா டீ நீங்க இரவு குடிச்சிட்டு தூங்கலாம். அதாவது தண்ணீல புதினா இலைகள் சிலது போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த டீய குடிக்கிறது தான். நைட்டு நேரத்துல இந்த டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2 ஆப்வியஸ்லி கிரீன் டீ. கிரீன் டீ வந்து அதிகப்படியா வந்து ரொம்ப ஒரு ஹைஃபையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வந்தாலும், அதிலயுமே சில நன்மைகள் இருக்கு. ரொம்ப கட்டாயமா குடிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப புதினாலாம் நீங்க கட்டு வாங்கி வீட்ல வச்சுக்கலாம். அப்பப்ப போட்டு டீ குடிச்சுக்கலாம். பட் கிரீன் டீ அப்படின்றது ஒரு காஸ்ட்லியான ஃபேக்டரா போற பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். அதிலயுமே ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறைய இருக்கு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். ஆல்சோ பாடியில இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் இன்கிரீஸ் பண்றதுக்கு, உங்களுடைய ஃபேட் பர்ன் பண்றதுக்கு, தூங்குற நேரம் இது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 கேமமைல் டீ. கேமமைல் டீ அப்படின்றதுமே ஒரு வகையான டீ. இது நீங்க கடையில வாங்கி அந்த சாஷே வச்சுக்கலாம். அத நீங்க வந்து சுடு தண்ணீல போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிற பட்சத்துல, இதுவுமே உங்கள ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். நல்ல தூக்கம் குடுக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு பீரியட்ஸ் பெயின்ல இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பெயின வந்து ரிலீவ் பண்றதுக்குமேவும் இது வந்து உதவி பண்ணுது. நம்பர் 4 லவங்கப்பட்டை போட்ட தேநீர். அதாவது லவங்கப்பட்டைய சுடு தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்க இந்த ஒரு டீய வந்து குடிக்கலாம். இதுவுமே நைட் நேரத்துல உங்களுக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் குடுக்கும். அத்தோட சேர்த்து உடல்ல ஏதாவது அலர்ஜி இருக்கு, வீக்கங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணுது. மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணுது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மன அழுத்தமா தான் இருக்கு. தூக்கம் சரியா வர மாட்டேங்குது அப்படின்றது. இந்த வெயிட் லாஸ் ஜர்னில 8 ஹவர்ஸ் to 10 ஹவர்ஸ் கன்ஃபார்மா தூங்கணும் அப்படின்றதுமேவும் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. தூங்காமலே இருந்து ஜிம்ல போய் எக்ஸர்சைஸ் மட்டும் பண்ணேன் அப்படின்னாலும் அது வந்துட்டு செட் ஆவாது. எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பாடி டயர்ட் ஆகி உங்களுக்கு தூக்கம் வருது. அதோட சேர்த்து நைட்டு தூங்கும்போது மன உளைச்சல் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த டீயையும் நீங்க குடிச்சிட்டே வர வர 2மே ஒண்ணு சேர்ந்து உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவுமே உதவி பண்ணுது. ரொம்ப பெரிய எக்ஸர்சைஸ் பண்ணாதவங்களுமே அட்லீஸ்ட் இத மட்டுமாவது குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் போக போக எல்லாமே மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.